ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. எப்பயுமே வெள்ளிக்கிழமை தான் உப்பு வாங்கி தட்டி வச்சுருவேன். உப்பு ஜாடியில் குறையாமல் இருக்கணும். உப்பு மகாலட்சுமி அம்சமாகும். அதனால் ஜாடியில் உப்பு குறைய விடாமல் வச்சுக்கலாம். பெரும்பாலும் பிளாஸ்டிக்கில் தட்டி வைக்கிறது பதில் இந்த மாதிரி ஜாடி வாங்கி தட்டி வைக்கிறது நல்லது. முன்னாடியெல்லாம் மண் பாத்திரம் அப்படின்னு இந்த மாதிரி மண் ஜாடியில் தான் வைப்பாங்க. இப்போ தான் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் வச்சிட்ருக்குறாங்க. அந்தளவுக்கு நம்ம அதை கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஜாடி வாங்கி வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி தட்டி வைக்கிறது நல்லது. மகாலட்சுமிக்கு உகந்த நாள்னு இன்றைக்கி காலை டிஃபனெல்லாம் முடிச்சாச்சு. இட்லி சட்னி சாம்பார் வச்சு இப்போ மதியத்துக்கு வடித்த சாதம், சாம்பார், கொத்தவரங்காய் பொரியல். நீங்கள் ஒரு பக்கம் சீனிவரக்கான்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கம் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க. வச்சு ஃபுல்லாக எல்லாம் விடிச்சிட்டு அப்படியே அடுப்பு நல்லா நேரமே டெய்லி இப்போ கழுவி வச்சிட்டோம்னா நல்லா க்ளீனாக புது அடுப்பு மாதிரியே இருக்கும். நல்லா சுத்தமாக இருக்கும், புகையும் பிடிக்காது. சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. சாம்பிராணி இந்த மாதிரி போட்டு இதில் கொஞ்சமாக வெண்கடுகும் போட்டு நம்ம ஏற்றி வச்சோம்னா வீடு ஃபுல்லாக வாசனை நல்லாயிருக்கும். எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே எடுத்து ரெடி வச்சாச்சு. அவல் வச்சுருக்கோம். இன்றைக்கி அவல் தான் வச்சேன், வேறு ஒன்றும் வைக்கல. அவல் எடுத்து வச்சாச்சு. அதுமேவும் வச்சு ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய்.